மூலமாக ஒரு மண்டலத்திலும் ஒரு வாரம் வந்து நம்ம மக்கள் குறைதீர் முகாம் வந்து மாநில மேயர்கள் தலைமையில் வந்து நடைபெற்று வருகிறது. ரோடு பிடி ரோடா இருந்தாலும் சரி, இந்த பணியில வந்து இப்ப நம்ம அரசாங்கத்துல இருந்து பணம் வந்தாலும் ப்ரியாரிட்டி அடிப்படையில் இப்ப அடுத்த லாட்டு வரச்சுல இந்த வேலையை கம்ப்ளீட்டா அனைத்து சாலை வசதியும் செய்யப்படும். அது போக நம்ம வெள்ளத்துள்ள வேலையை எல்லாம் முன்னுக்கூட்டி பார்க்க வச்சதுனால இந்த மழை பெஞ்சா உங்களுக்கு தெரியும், 20 பெஞ்ச மழையா இருந்தாலும் சரி, நேற்று முந்தானத்து லைட்டா பெஞ்சாலும் சரி, எந்த இடத்துலையும் அதாவது தண்ணி வந்து வடிகால் வழி இல்லாம இருக்கும். எல்லாம் முதலே துருவார பண்ணாலும் அது வழியா எல்லாமே வடிச்சது. இது போக 16, 17, 18 ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த பகுதியில் வந்து கிரவுண்ட் லெவலும் எம்டி லேண்ட் நிறைய 100 பிளாட் இருக்குன்னா உதாரணத்துக்கு சொல்றேன். அதுல 70 தான் வீடு இருக்கும், 30 சும்மாவே கிடைக்கு. அந்த எம்டி லேண்ட் எல்லாம் கட்டி கிடந்து இருந்தது. அதுவும் வெட்டி ஏர்த்தன் சேனல் மாதிரி பண்ணி ட்ரைன் பண்ணியாச்சு. மழைக்கும் தயாரா இருக்கும். உங்களுக்கு இந்த பகுதியும் வந்து நம்ம முள்ளக்காடு கோடையா இருக்கட்டும், இங்க இருந்து நேர கடலுக்கு போற கோரமடத்துல இருந்து சர்ப்ளஸ் 12 கிலோமீட்டர் உள்ளது எல்லாமே சரி செய்து வச்சிருக்கோம். இது போக ஒரு 5 இடத்துல அந்த சவுத் ஜோன் வந்து நம்ம திருவிக்கா நகர்ல இருந்து நம்மளுக்கு தான் இருக்கு. இங்க வந்து 43, 44, 45 இருக்கு. அந்த வார்டு பகுதியெல்லாம் இருக்கிறதுனால அந்த வார்டுலயும் ஒரு சில இடத்துல உள்ள கம்ப்ளைண்ட் ஒரு 4 இடத்துல தான் மோட்டர் வச்சு எடுக்கணும், செல்லைஸ் எடுக்கணும், சிஸ்டமேட்டிக்கா பிரிச்சு கொடுத்துருக்கோம். அதுபடி வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஜிடி கம்ப்ளைண்ட் நீங்க 43 வார்டு சொல்லணும்னு தெரியும். அந்த பாதலச்சாக்கடை வந்து 2007 போட்ட ஸ்கீம் அது ரன்னாவே இருந்தது. இப்போ 1.5 வருஷமா தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதை வச்சுதான் நம்மளோட கருவகுளத்துல கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் மரம் வளர்த்துட்டு வரும். ஒரு பேட்சா யார் யார் வராங்களோ இன்னும் ஒரு 100 ஏக்கர்லயும் வளர்க்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்படி அந்த கட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. தண்ணியை ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அந்த யூஜிடி மட்டும் கம்ப்ளைண்ட் இருக்கும். அதுவும் சென்னையில இருந்து வல்லுநர் வர சொல்லிருக்காரு நம்ம ஆணையர் அவர்கள். வந்தோம்னா அந்த கம்ப்ளைண்ட்டும் சரி பண்ணி என்று கூறி இப்போது பொதுமக்கள் வசதியாக உங்களுக்கு கோரிக்கை கொடுக்கலாம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.